நான் பாஸ்கர் யாதவ், நேஷனல் செக்ரட்டரி ஆல் இந்தியா யாதவ் மகாசபா, தேசிய செயலாளராக அகில இந்திய யாதவ் மகாசபையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்று ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நமது யாதவ் சமுதாயத்தின் சார்பாக கூட்டப்பட்டிருக்கிறது. அதில் கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தென்னார்காடு, பழைய தென்னார்காடு மாவட்டத்தை ஒருங்கிணைத்து நமது சமுதாயத்தின் வலிமையை நிரூபிப்பதற்காகவும் நாங்கள் இன்று இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்தது, மிக விரைவில் இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் யாதவ சமுதாயத்தை சேர்க்க வேண்டும் என்பது எங்களது வலிமையான கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். அதற்கான மாநாடு அமைப்பதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோயிலூர் என்ற நகரத்தில் முதல் மாநாடு கூட்டப்படுகிறது. அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும். மற்றும் அகில இந்திய அளவில் ஓபிசி பிரிவில் எங்களுக்கென்று தனி ரிசர்வேஷன் வேண்டும். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரும்பான்மையாக யாதவ சமுதாயம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நாங்கள் குறைந்தபட்சம் 25,000 ஓட்டு விகிதத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான பிரதிநிதித்துவம் எந்த ஒரு அரசியல் ரீதியாகவும் அல்லது அரசாங்க ரீதியாகவும் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கப் பெறவில்லை இதுவரை. ஒரு எடுத்துக்காட்டாக பண்ருட்டி சட்டமன்றம் மட்டும் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டு கடந்து விட்டோம். இன்றைய அளவில் கூட எங்களுடைய சமுதாயத்தில் 31,000 ஓட்டு புது எஸ்ஐஆர் பிரகாரம் உள்ளது. அதன்படி பார்த்தால் இன்றைக்கு எங்களுடைய சமுதாய இளைஞர்கள் ஒருவர் கூட அரசாங்க வேலையிலேயோ அல்ல அரசாங்க ரீதியான ஒரு கான்ட்ராக்ட் வேலையில கூட எங்களால இல்ல. எங்களுடைய சமுதாயம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. இதற்காக தான் இந்த மாநாடே கூட்டப்படுகிறது. எங்களுடைய சமுதாயத்தை வலிமையான சமுதாயம் என்று நிரூபிப்பதற்காகவே இந்த மாநாடானது நடைபெறும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். இதுதான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கையே. உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள News 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.